உங்களுக்கு வெளியே இருக்க எனிமீஸ்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள்ளே வந்து குரோதம் இருக்கலாம், இல்ல கோபம் இருக்கலாம், இல்ல காமம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போறப்போ, உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம நீங்க வந்து தடுமாறிட்டு இருக்கலாம். என்ன நடக்குதுன்னே உங்களால சொல்ல முடியாது. இல்ல என்ன நடக்கும்னு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. நான் என்னைய ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு போறது வந்து, நீங்க திருச்செந்தூர் போறப்போ அந்த சுவாதிஷ்டானம் அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்க வந்து உங்களோட இன்னர் எனிமீஸ்ன்னு சொல்றதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருவீங்க. அத வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க மாத்திருவீங்க. ஸோ அடுத்து வந்து பழனிமலை. அந்த 3வது சக்ரா. அதுக்கு வந்து மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க. இல்ல நேவல் சக்ரான்னு சொல்லுவாங்க. சோலார் பிளக்ஸ் சக்ரான்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இது நார்மலா இருக்கும். பட் ஆனா வந்து அதுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அத கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம ஆண்டாள் பத்தி முன்னாடியே பார்த்துருக்கோம். நீங்க ஆண்டாளுக்கு வந்து இந்த சக்ரா பயங்கரமா இருக்கும். அதனால தான் வந்து அவங்க மனிதனா பிறந்தா கூட, அவங்க வந்துட்டு கடவுள அடைஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சக்கரம் வந்து பயங்கரமா வேலை செய்யும். அதே மாரி தான் முருகனும். ஸோ இந்த சக்கரம் என்னலாம் கிடைக்கும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் நோயிங்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்களே வந்து இப்போ உங்கள யாராவது குத்த வந்தாங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அந்த நேவல் பகுதி தான் வந்து அத இன்டிமேட் பண்ணும். அதே மாரி நீங்க ராட்டன்துறையில போனாலும் மேலேருந்து கீழ வரப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க அடிவயிறு தான் வந்து அந்த இன்ட்யூஷன குடுக்கும். ஸோ ஸோ உங்களுக்கு என்னலாம் நாலேட்ஜ் தேவையோ, அந்த நாலேட்ஜ் எல்லாம் குடுக்குறது இதுதான்.